ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த பயிர் கடன் தள்ளுபடி. விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கிறதா தாவேக அரசு? பயிர் கடன் தள்ளுபடி எதற்காக கொடுத்தார்கள்? பயிர் கடன் தள்ளுபடியே வேண்டாம் என்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அடுத்த பேரடி. பயிர் கடன் தள்ளுபடிக்கு புதிய கட்டுப்பாடுகள் தமிழக அரசு உத்தரவால் விவசாயிகள் கலக்கத்தோடு இருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக முழுமையான தகவலை நாம் இப்போ பெற போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் தலைவர் மற்றும் இயக்குநராக நிர்வாக குழுவில் இடம்பெற்றவர்களுக்கு பயிர் கடன் தள்ளுபடி இனிமேல் கிடையாது அப்படின்ற ஒரு பெரிய ஐடியா போட்டாங்க. கூட்டுறவு சங்கங்களில் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி பயிர் கடன் தள்ளுபடி கூட கிடையாது. நிர்வாக குழுவில் இடம்பெற்றவர்களுக்கு பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கவே முடியாது. கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக இருப்பவர்கள் மட்டுமே தலைவர் நிர்வாக குழு தலைவர் பதவிகளுக்கு வர முடியும். சங்க நிர்வாக குழு என்பது கௌரவ பதவி மட்டுமே. மாதாந்திர நிர்வாக குழு கூட்டம் நடக்கும் பொழுது 50 ரூபாய் கிடைக்கும். மற்றபடி சம்பளமோ பயணப்படியோ ஊக்கப்படியோ கிடைக்காது. தற்பொழுது இந்த பதவிகளில் யாரும் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் தனி அலுவலரால் நிர்வாகம் நடந்து வருகிறது. அரசின் புதிய கட்டுப்பாடுகளால் முன்னாள் நிர்வாக குழுவினர் அவர்களின் குடும்பத்திற்கு கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களில் தலைவர் மற்றும் இயக்குநராக பதவி வைத்த விவசாயிகளுக்கு இனி பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடையவே கிடையாது என தாவேக அரசு பெரிய அடி அடிச்சிருச்சு. இனி விவசாயிகள் என்ன செய்ய போறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளின் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உறுப்பினராக இருக்கும் விவசாயிகள் மட்டுமே பயிர் கடன் பெற தகுதியுள்ள நிலையில் அரசின் இந்த அறிவிப்பு தண்டனையா என விவசாயிகள் கேள்வி எழுப்பினர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தாவேக தலைவர் விஜய் விவசாயிகளின் கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற பயிர் கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யும் என அறிவித்தார். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ரூ.50,000 உட்பட்ட கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு ஜீவோ பாஸ் பண்ணாங்க. இது சரியில்லை அப்படின்றதுனால மீண்டும் 75,000 ஒரு ஜீவோ பாஸ் பண்ணியிருக்காங்க. 5,932 கோடி என 23 லட்சம் மதிப்பிலான கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்வதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முரண்பாடான கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டார். அது மட்டுமல்லாது 1 லட்சம் கடன் பெற்றவர்களுக்கு 5,000 மட்டுமே தள்ளுபடி என அரசு அறிவித்தது. இது விவசாயிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி 5,000 கடன் தள்ளுபடி என்பது வட்டிக்கு கூட உதவாது என விவசாய சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதுமே போராட்டங்களை பல நடத்தியிருக்காங்க. இதையடுத்து 75,000 ரூபாய் வரைக்கும் இதில் கடன் தள்ளுபடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தள்ளுபடி தொகையை உயர்த்தி அறிவித்தது. இதில் 75,000 அப்படின்றது அரசு பார்த்தீங்கன்னா மீண்டும் அவங்க முதற்கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிடையாது. எனினும் தாவேக அரசு தேர்தலுக்கு முன்பு அறிவித்தபடி கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் நடத்தி வராங்க. இதனில் கடன் தள்ளுபடி தொடர்பாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் லதா, அனைத்து மாவட்ட மண்டல இணை பதிவாளர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் மேலாண்மை இயக்குநர்கள் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி இயக்குனர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் என்ன கூறுறாங்க? அந்த சுற்றறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வகையான கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்கள் பணியாளர்கள் அவர்தம் குடும்பத்தினர் பெற்ற கடன்கள் அனைத்துமே தள்ளுபடிக்கு வராது. அவங்க பயிர் கடன்களை தள்ளுபடிக்கு எடுக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் மேலும் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக இருப்பவர்கள் மட்டுமே கடன் பெற முடியும், வேறு யாரும் கடன் பெற முடியாது. அதே போல கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக இருப்பவர்கள் மட்டுமே தலைவர் நிர்வாக குழு பதவிக்கு வர முடியும். இப்போ இந்த நிலையில் முன்னாள் நிர்வாக குழுவத்தினர் குடும்பத்தினருக்கு கடன் தள்ளுபடி கிடையாது
என்ற அரசின் அறிவிப்பு கடும் எதிர்ப்பாக வந்திருக்கு. ஸோ இதில் 38 மாவட்டத்துடைய பருவமழை நம்பி தான் இருக்காங்க. இதில் ரொம்ப இப்போ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்குது. தமிழக அரசு மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு மறுபரிசீலனை செய்து பயிர்க்கடன் தள்ளுபடியை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த கோரிக்கையை அரசு எந்த அளவுக்கு ஏற்கும் அப்படின்றது நம்ம விரைவில் பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும். கிட்டத்தட்ட 5 லட்சம் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி, 75,000 4 லட்சம் வரை பயிர்க்கடன் தள்ளுபடியை அரசு வழங்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.